டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள தாவேக மாநாட்டிற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வரவேற்பு பேனர் வைக்கும் பொழுது கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் மத செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? முழு விவரம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல்குளம் பகுதியில் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரவேற்பு பேனர் வைத்தபோது மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 2வது மாநாடு நாளை மதுரையில் நடைபெற உள்ளது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மாநாட்டை வரவேற்கும் விதமாக பேனர்கள், போஸ்டர்கள் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல்குளம் பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் என்பவர் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவரது மகன் காளீஸ்வரன் என்பவர் இனாம் கரிசல்குளம் பகுதியில் பிரதான சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழக மாநாட்டை வரவேற்கும் விதமாக பேனர்கள் வைத்தபோது பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் காயமடைந்தார். மேலும் காயமடைந்த காளீஸ்வரனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு உடனடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது பணியில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இறந்த கல்லூரி மாணவர் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு விசுவல் கம்யூனிகேஷன் படித்து வருவதாகவும், இந்த விபத்து குறித்து வன்னியம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உயிரிழந்த கல்லூரி மாணவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.